இந்த சென்னையில் புயல் வருது அது வருதுன்னு சொல்லிட்டு உங்களை பயமுறுத்திட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக புயல் நவம்பர் டிசம்பரில் வந்தால் தான் சென்னைக்கு ஆபத்து. ஆக்சுவலாக இப்போ வர புயல் பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ போகுது. அது விஜயவாடா போதோ விசாகப்பட்டினம் போதோ சும்மா நம்மளை டச் பண்ணுமானோட தெரியல. என்ன வேணால் டிவியில் போடட்டும், என்ன வேணால் பேசட்டும், சென்னை மூழ்கும், சென்னைக்கு ஆபத்து, சென்னைக்கு மழை, இல்லை வட தமிழகத்தை தாக்குமா புயல், மோத்தா புயல், என்ன புயல் இருந்தாலும் இருக்கட்டும், அது சென்னைக்கு வராது. காரணம் அது உருவான இடம் அந்த மாதிரி. அது அந்தமான கிழக்கு உருவாயிருந்தால் பரவாயில்ல, இல்லை ஸ்ரீலங்கா ஒட்டி உருவாயிருக்கணும். அது உருவானது அந்தமானுக்கு பக்கத்தில் நேராக உருவாயிருக்கு. அது அப்படியே போகுது. அப்படியே விசாகப்பட்டினம் போகுமோ இல்லை ஆந்திரா போகுமோ, அது புயலாக இருக்கிறதுனால தான் அப்படி போகுது. அதுக்காண்டி புயலாக இல்லாமல் சும்மா ஒரு ப்ரெஷராக இருந்தால் நம்ம கண்டிப்பாக நம்ம மழை தந்திருக்கோம். ஸோ எனிவே நான் எதுக்காக சொல்கிறேன், மீடியா பயங்கர ஹைப் கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம வேதவல்லி அக்காவும் இன்னொருத்தர் சேர்ந்து அடி அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த புயல் என்ன ஆகும், தப்பிக்குமா சென்னை, மீளுமா சென்னை, மூழ்குமா தமிழ்நாடு, ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக நவம்பர் செகண்ட் வீக்கில் தான் மழை. அதுக்கு இடையில சும்மா இந்த வெப்பச்சலன மழை சொல்லுவாங்க, அதான் கேப்பு. என்ன ப்ரோ வானிலைலாம் எப்படி தெரியும்? வானிலை தான் மழை மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அப்போத்திருந்தே பழகி இந்த சில அப்டேட்லாம் தெரிஞ்சு வச்சுப்பேன். பட் இதுதான் ஃபேக்ட்டு. ஸோ யாரும் ரொம்பலாம் பயப்படாதீங்க, பயப்பட தான் மாட்டீங்க. புயல் வரதான் ஆசைப்படுவீங்க, வந்தால் ஒரு 4 நாள் லீவு கிடைக்குன்னு. பட் இதுதான் ஃபேக்ட்டு. பட் மழை பெய்யலாம், அந்த புயலோட எஃபெக்ட்னால சும்மா ஏதாவது கொஞ்சம் மழை பெய்யலாம் தவிர நீ இவங்க சொல்கிற அளவுக்கு ரொம்பலாம் இது பார்க்காது. அது புயல்னு வந்துட்டாவே மழை கிடையாது. ஒரு மண்டலம் ஒரு லோ ப்ரெஷர்னா கூட ஏதாவது மழை கிடைக்கும். புயல்னு சொல்லிட்டு போய் நம்ம வாய்ப்பு எடுது. பட் நவம்பர் செகண்ட் வீக் மேலே எதனா புயல் உருவானா கண்டிப்பாக நம்ம தான் ஹிட் ஆகும். அப்போ பார்த்துக்கலாம், அது மூழ்குதோ மிதக்குதோ போட்டில் போடுமோ அது நம்ம தலையிட்டு அது அப்போ பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. சும்மா டிவியில் ஏதாவது ஹைப் ஏற்றிட்டு இருக்காங்க, நீங்கள் உட்காந்துட்டு லீவுக்காக காத்துட்டு இருக்காதீங்க. ஏன்னு சொல்கிறேன்னா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வீண் போயிடும். இதுக்கு ரொம்ப சொல்லிட்டேன், இதான் ஃபேக்ட்டு. ஸோ பார்க்கலாம். அதனால லைட்டாக ஏதாவது மழை இருக்கலாம் தவிர அதி கனமழை, பேய் மழை, மீளுமா தமிழகம், தப்பிக்குமா சென்னைன்ற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. அந்து போன ரீல் அது, விடுங்க பார்த்துக்கலாம்.